கோவையில் நடைபெறும் திமுகவின் முப்பெரும் விழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்த விவரங்களை செய்தியாளர் பிரவீனிடம் நம்ம நேரடியாக கேட்கலாம். பிரவீன், முப்பெரும் விழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோவை வந்திருக்கிறார். சரியாக எத்தனை மணிக்கு விழா தொடங்குகிறது? என்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? விக்னேஷ், நாடாளுமன்ற தேர்தலில் அமோக வெற்றியை திமுகவிற்கு பெற்றுத்தந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். தமிழக முதல்வர் சற்று நேரத்திற்கு முன்பாக கோவை விமான நிலையம் வந்தடைந்து தனியார் விடுதியில் சென்று ஓய்வெடுக்க சென்றிருக்கிறார். நிகழ்ச்சி இந்த முப்பெரும் விழா என்பது என்னவென்று பார்த்தோம் என்றால், கலைஞர் நூற்றாண்டு விழா மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்து வெற்றி பெற, அதாவது இந்திய கூட்டணிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை வெற்றி தேடி தேர்ந்ததுக்கு வித்திட்ட முதல்வருக்கு பாராட்டு விழா ஆகிய 3 விழாக்களை முப்பெரும் விழாவாக எடுக்கின்றன. கோவை கொடிஷா வளாகத்தில் கிட்டத்தட்ட 40,000 60,000 பேர் வரை அமரும் அளவிற்கு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டுக் கொண்டு வருகிறது. இந்த கூட்டத்தில் பார்த்தோம் என்றால் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைவரும் பங்கேற்க உள்ளனர். தமிழக அமைச்சர்கள் அனைவரும் பங்கேற்க உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கோவை நாடாளுமன்ற தேர்தல் போட்டியிட்டவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் அனைவரும் இதில் கலந்து கொள்ள உள்ளனர். 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இங்கு கலந்து கொள்ள உள்ளனர். தமிழகம் மற்றும் புதுவையைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ள உள்ளனர். 40,000 பேருக்கு மேல் இங்கு அமரும் வகையில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் 2500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த அனைத்து பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். முதல்வர் தற்போது தனியார் விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய சூழலில் அவினாசி சாலை முழுவதும் காவல்துறையினர் கண்காணிப்பில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தமிழக காவல்துறையின் உயரதிகாரிகள் அனைவரும் இங்கு முகாமிட்டு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். போக்குவரத்து மாற்றங்களை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால், காலையிலிருந்தே காலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை எந்த விதமான கனரக வாகனங்களும் உள்ளே வரக்கூடாது என்பதை முன்கூட்டியே தெரிவித்து போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டுள்ளன. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக கோவை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான தொண்டர்கள் வருவார்கள் என்பதால் அதற்கான முன்னேற்பாடுகளும் இங்கே தேவையான அளவு செய்யப்பட்டிருக்கிறது. விழா மேடையை ஏற்பாடு செய்வதற்காக தொடர்ச்சியாக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுக் கொண்டிருப்பதை நமது ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டி காட்சிகளாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த விழாவிற்காக கடந்த ஒரு வாரமாகவே பொறுப்பு அமைச்சர்கள் என இதற்கென தனியாக நியமிக்கப்பட்டு இங்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுக் கொண்டு வந்தன. அமைச்சர் முத்துசாமி, கோவைக்கு பொறுப்பு அமைச்சராக சமீபத்தில் போடப்பட்ட TRB ராஜா உள்ளிட்டோர் நேரடியாக இந்த பணிகளை கண்காணித்து வந்தனர். இவ்வாறான சூழலில் கோவையில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கான ஒரு முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுவது என்னவென்றால், 28 ஆண்டுகளுக்கு பிறகு நேரடியாக கோவை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக போட்டியிட்டதன் காரணமாக ஒரு முக்கியத்துவமாக கொடுக்கப்பட்டு கோவையில் இந்த விழா நடத்தப்படுகிறது என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கோவை மட்டுமல்லாமல் கொங்கு மண்டலம் முழுவதும் தங்கள் வசம் வந்துவிட்டதாக தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் சொல்லிக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டுதான் கோவையில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டதாகவும், இந்த நிகழ்ச்சியை மிகப்பெரிய அளவில் எடுத்துச் செல்வதற்காக கோவையில் அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்து இந்த விழாவை பெரிய அளவில் வெற்றி பெற செய்வதோடு மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சியில் அனைவருக்கும் கோவை மற்றும் கொங்கு மண்டலம் தங்கள் வசம் மீண்டும் திமுக வசம் வந்துவிட்டது என்பதை நிரூபிக்கும் வகையில் இந்த கூட்டம் நடத்தப்படுவதாக கட்சியினர் மற்றும் நிர்வாகிகள் தெரிவித்து வருகின்றனர். விக்னேஷ், இந்த முப்பெரும் விழாவில் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் 40 தொகுதிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்பதாகவும் குறிப்பிட்டிருந்தீங்க. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பிரவீன்.